வணக்கம் நண்பர்களே. திருமண செலவுக்கு உதவித்தொகை தமிழக அரசின் முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கியோர், பட்டியலினம், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு திருமண நிதியுதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக கலப்பு ஜாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்கும் வகையில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெயரில் வழங்கப்படும் திட்டம் மூலம் தகுதியுள்ள தம்பதிகளுக்கு ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 50,000 வரை நிதியுதவி மற்றும் 8 கிராம் தங்கம் வழங்கப்படுகிறது. அதேபோல் பெற்றோர் இல்லாத ஏழை பெண்களுக்கு மதர் தெரசா நினைவாக செயல்படுத்தப்படும் திட்டத்தின் கீழ் கல்வி தகுதி அடிப்படையில் இதே அளவு நிதியுதவி வழங்கப்படுகிறது. மறுமணம் செய்யும் விதவை பெண்களுக்காக தர்மம்பால் நினைவு திட்டமும் செயல்பாட்டில் உள்ளது. இதில் தகுதி பெற்றவர்களுக்கு ரூபாய் 25,000 அல்லது 50,000 மற்றும் தங்க உதவி வழங்கப்படுகிறது. இந்த 3 திட்டங்களிலும் தற்போது முக்கிய மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஆன்லைன் மற்றும் நேரடி முறையில் விண்ணப்பிக்க முடிந்த நிலையில் இனி முழுமையாக ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தெரிவித்துள்ளது. அரசு அலுவலகங்களில் நேரில் விண்ணப்பிக்கும் முறை நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் திருமணம் நடைபெற்ற 6 மாதங்களுக்குள் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அரசு அறிவித்துள்ள இணையதளம் அல்லது சேவை மையங்கள் வழியாக மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ தற்போதுதான் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. பணம் இந்த திட்டங்களெல்லாம் செயல்பாட்டில் இல்லாமல் இருந்தது. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கிடைக்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால இந்த வேலையெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது விமர்சனம். எல்லாரும் விமர்சனத்தை தான் முன்னாடி வச்சுட்டு வராங்க. ஏன்னா இவங்க ஆரம்பத்திலேருந்து பண்ணணும். ஏன்னா அப்போக்கி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லேப்டாப் கொடுக்கறது, இது மாதிரி பெண்களுக்கு தங்கத்துக்கு தாலி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் டயத்தில் நெருங்குறதுனால அதுவும் 1 மாதம் 2 மாதம் இருக்கிறப்ப இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாருக்கும் பணம் கிடைக்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அப்ளை பண்ணுறவங்களுக்கு நிறைய அந்த டயத்தில் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் 2022லலாம் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறுத்தப்பட்டது, பணம்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் அதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலயமா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு. கிடைக்குமா எல்லாருக்கும் பணம் தங்கம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு தகவலில் சந்திப்போம்.